ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங். இந்த மார்னிங் ஏண்டா வருதுன்னு சில சமயம் எனக்கு தோணிடுங்க. அந்த அளவுக்கு வீட்டில் ஹரிபரியாக தான் இருக்கும். காலையில் எந்திரிச்சோம்னா 8:30 வரைக்கும் சேம் தாங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் எங்கள் வீடு அவ்வளோதான். படபட படபடன்னு வீட்டுக்குள்ளே வந்தீங்க ஓடிடுவீங்க. ஒன்று இங்கே பறக்கும், ஒன்று அங்கே பறக்கும். இப்படி தாங்க எங்கள் வீட்டில் எப்போயுமே 6 to 8 இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்கள குளிக்க வச்சு கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டிஃபன் கொடுத்து லஞ்ச் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு பத்தாவதுக்கு சின்ன குட்டிக்கு வேறு உடம்பு சரியில்லைங்க. அதில் எக்ஸ்ட்ரா மருந்து வேறு கொடுத்து இதெல்லாம் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே ஹபாடா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஆயிடுங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானும் ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லைங்களா, அடுத்து என் வேலையை பார்க்க ஓடிடுவேன் நான். அந்த கேப்பில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் ரைஸு, பாவக்காய் புளி போட்டு அந்த கறி மாதிரி வச்சுருந்தேங்க, தயிர், அதுக்கப்புறம் வப்படம் இதாங்க பொரிச்சிருந்தேன். காலையில் டிஃபன் தோசையும் தக்காளி பஜ்ஜி, தயிர் வெங்காயம், இந்த தக்காளி கத்திரிக்காய்லாம் போட்டு கடைவோம் இல்லைங்களா, அது தாங்க செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு பொடி ஒன்று அரைச்சிருந்தேங்க. அதில் கருவேப்புல் இட்லி பொடி அப்படின்ட்டு நான் பேர் வச்சுட்டேன். கருவேப்புல் கொஞ்சம் நிறைய போட்டு இட்லி பொடி அரைச்சிருந்தேங்க. ஏன்னா கருவேப்புல் பாப்பாங்க யாருமே சாப்பிட்றதே இல்லை. அதனால கருவேப்புல் போட்டு கருவேப்பிலை நல்ல சட்டியில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதனால் மொறுமொறுன்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த பொடியோடு சேர்த்து இதுவும் மிக்ஸ் பண்ணி போடாமல் அந்த கலர் ஆயிடுச்சுங்க. 2 பேரும் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க, நானும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.